வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நிறைய பேர் மண்பானை எப்படி பழக்கிறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போ பாருங்கள், மண்பானை நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினதும் ஏற்கனவே நான் பொங்கல் வச்ச வீடியோவில் உங்களுக்கு மண்பானை எப்படி கழுவணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ மண்பானை பனியார சட்டியை எப்படி பழக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே மண்பானையை கழுவி கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கல, நீங்கள் அப்படியே கவுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பூசணம் பிடிச்சி போயிடும். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். எப்போ கழுவுனாலுமே தொடச்சிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அந்த மண்பானை பல வருஷம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நம்ம பழக அந்த மண்பானை வருஷ கணக்கில் யூஸ் பண்ணலாம். உடஞ்சி போய்டும்னு சிலர் பயப்படுவாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கே. எவ்வளோ தூரம் நம்ம பழகிறோமோ அதை அந்த அளவுக்கு நம்ம வருஷ கணக்கில் அந்த மண் பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மண் குழி பணியாரத்தை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மண்ணில் நான் பனியார சட்டி வாங்கியிருக்கேன். நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ மண் சட்டி எப்படி பழக்கிறது அப்படின்ட்டு. இப்போ அந்த பனியார சட்டியை நம்ம எப்படி பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணியில் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறிச்சுன்னா அந்த மண்ணோட வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும். ரெண்டாவது, எப்பவுமே மண் சட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சமைச்சா கூட சரி, கழுவிட்டு எடுத்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சாதான் அந்த பூசணம் பிடிக்கிறது வராமல் இருக்கும். நம்ம ஈரத்தோடு கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பூசணம் பிடிச்சிடும். அதனால் அது மட்டும் வெயிலில் நம்ம காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பு நல்லா ஹையில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சுட்டு இந்த கலர்லாம் கொஞ்சம் மாறும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எண்ணெயை ஃபுல்லாக தடவிடுவோம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் துணியில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி தடவிடுங்க. பாருங்கள், இந்த சட்டி நான் வாங்கினது 275 ரூபா. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிடுங்க. நல்லா கொஞ்சம் திருப்பி வைக்கணும். ஏன்னா ஒரு சைடு தீ அதிகமாக இருக்கும், ஒரு சைடு தீ கம்மியாக இருக்கும். இது நீங்கள் ஒரே நாள் காய வச்சு எடுத்து வச்சா வராது. இப்போ இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டோன்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை அப்படியே காஞ்சி நல்லா ஆறிடணும். திருப்பி மறுநாளும் இதே மாதிரி எண்ணெய் தடவி இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் பண்ணால் தான் இதில் நம்ம திருப்பி பனியாரம் ஊற்ற முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் புகை வரணும். புகை வரும்போது இப்படி கல்லை திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் கரெக்டாக உங்களுக்கு அது அந்த குழி பணியார சட்டி நல்லா காயும். எந்த குழியில் ஊற்றினாலும் நல்லா நமக்கு பணியாரம் வரும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு புகை வரணும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். திருப்பியும் மறுபடியும் நாளைக்கு இதை நம்ம வைப்போம். பாருங்கள், முதல் நாள் நான் நல்லா எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆனில் இருக்குது. இப்போ காஞ்சிட்ருக்கு. இந்த சட்டி நல்லா காயட்டும். காயும் போது மறுபடியும் நம்ம இந்த எண்ணெயை நல்லா இந்த இடம் இல்லாமல் நீங்கள் பழக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு துணி வச்சுக்கோங்க. துணியில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த துணியில் தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இது 2வது நாள் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாள் நல்லா காயிட்டோன்னு எண்ணெயை விட்டுட்டு நல்லா புகை வரணும். புகை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இதில் லைட்டாக உப்பு. நம்ம இந்த பனியார சட்டி, தோசை சட்டி அந்த மாதிரி உள்ள சட்டியை மட்டும்தான் இப்படி உப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பழக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல புகை வர அளவுக்கு காய வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புகை வந்தோடனே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா கொதிக்கணும். உப்பும் எண்ணெயும் நல்லா கொதித்தோடனே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சட்டியை வெறும்ல கழுவணும். பாருங்கள், நான் உப்பு போட்டு எண்ணெய் போட்டதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெறும்னை தான் கழுவணும். சோப்பு பவுட்ரு எதுவும் போட்டு கழுவக்கூடாது. வெறும்னை கழுவுனிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் அடுப்பு ஆனில் வச்சுருக்கேன். ஹையில் தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நம்ம மறுபடியும் எண்ணெய் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கேன். இதை வச்சு நல்லா உள்ளே தேய்ச்சிருங்க. பாருங்கள், மண் சட்டி எப்பவுமே வந்து சூடு வந்து ஏறுறதுக்கு லேட் ஆகும். ஆனால் சூடு ஏறிடுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் சூடு ஆறாது. பாருங்கள், நான் இது வந்து இட்லி மாவு தான். இட்லி மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இட்லி தோசை மாவு தான் இது. இதில் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி புகை வர்ற அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற்றுவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா சூடு நல்லா இதில் உரைக்கும். இப்போ கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு மறுபடியும் இந்த சட்டியை வந்து ஒரு பக்கம் சூடு ஏறும், ஒரு பக்கம் சூடு ஏறாது. அதனால் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தட்டு வச்சு மூடிடுவோம். இதுக்கு வந்து நம்ம மூடி கிடைக்காது, பெரும்பாலும் இதுக்கு மூடி இல்லை. ஏதாவது ஒரு சில கடையில் வந்து கிடைக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அது சிம்லையே வேகட்டும். பாருங்கள், அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம பணியாரத்தை எடுக்கலாம். அனல் எப்படி சார்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வேகும். அதனால் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சே வேக விடுங்க. நம்ம பணியார மாவுனா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இது வந்து இட்லி மாவுன்றத விட்டு கொஞ்சம் அமுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கூட தீஞ்சிராது. ஒரு 2-3 முறை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழகிடுச்சு அப்படின்னா சூப்பராக ஊற்றி சூப்பராக எடுக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சா கூட இந்த மாதிரி மண் பாத்திரம்லாம் நல்லா பழகும். தோசைக்கல்லும் நம்ம பழகிறது இதே மாதிரி தான் பழகணும். புதுசாக தோசைக்கல் வாங்கிட்டு வரீங்க, நான்ஸ்டிக் இல்லாமல் தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் வாங்கிட்டு வந்தாலும் இப்போ நான் இதை எப்படி பழகணும்னோ அதே மாதிரி பழகுனீங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி மண் சட்டியில் டிசைனாக பொருளெல்லாம் வந்து நான் இது வந்து போரூரில் வாங்கினேன். ஒரு அம்மா வச்சிட்ருப்பாங்க. எல்லா டிசைனும் டம்ளர் வச்சுருப்பாங்க, ஜக்கு வச்சுருப்பாங்க, களிச்சட்டி, பானை அந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. கடாயி, மாடலாக கடாயி. இது நான் போரூரில் வாங்கினேன். ஆனால் சென்னையில் பார்த்திங்கன்னா திருவேற்காடு கோயில்கிட்ட கிடைக்குது, மாங்காடு கோயில்கிட்ட. பூந்தமல்லியில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தனி ஷாப்பே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எல்லா பாத்திரமும் இட்லி குண்டா முதல் கொண்டு கிடைக்குது. அதனால் இது வந்து நம்ம ஊரில் நிறைய இடத்துல கிடைக்குது. இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் மண் சட்டி வந்து கொஞ்சம் நேரம் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஒரு மண் சட்டியில் பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.